எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஐடா சோஃபியா ஸ்கைடர். எங்க அம்மா பேரு சோஃபியா ஸ்கைடர், எங்க அப்பா பேரு ஜான் ஸ்கைடர். நான் 1870 வருஷம் நான் பிறந்தேன். என்னோட அம்மா அப்பா அமெரிக்கா. எங்க அம்மா அப்பா இந்தியாவில் உள்ள திண்டிவனத்தில் வேலை பார்த்தாங்க, மிஷினரியாக இருந்தாங்க. ஒரு நாள் எனக்கு இந்தியாவே பிடிக்காது. நான் நினச்சேன் அமெரிக்காவில் படித்து அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, நீ அவங்க அமெரிக்காவில் படித்து இங்கே படின்னு சொன்னாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்தியாவே பிடிக்காது. நான் அங்கே வியாதி, வறுமை, பஞ்சம் அதெல்லாம் இருந்ததுனால எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்தியாவே பிடிக்காது. ஒரு நாள் எனக்கு 20 வயசு இருக்கும்போது நான் எங்கள் அப்பா லெட்டர் போட்டாங்க. நான் அப்போ பார்த்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இந்தியாவுக்கு போய் எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அப்பா வெளியே போயிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க கதவு தட்டினாங்க. பார்த்தா ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க, அம்மா என்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்கவான்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர்னு சொன்னேன். அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க முஸ்லீம் பாயும் வந்தாங்க. அவங்களும் அதே தான் சொன்னாங்க, அம்மா என்னோட மனைவியை காப்பாற்றுமா, அவங்க பிரசவத்தில் துடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் டாக்டர், எங்கள் அப்பா தான் டாக்டர், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கூப்பிட்டான்னு சொன்னேன். அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களும் வந்தாங்க, ஹிந்து வந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, அம்மா நான் டாக்டர், அம்மா என்னோட மனைவி பிரசவத்துலையால் துடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆனால் அம்மா நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர்னு சொன்னேன். அவங்க வேண்டாமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் இதை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, இப்படிதாம்மா நிறைய பெண்கள் இப்படி சொல்லி நிறைய பெண்கள் இறந்து கூட போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா எனக்கு நைட்டு தூக்கமே வரல. அதனால நான் மறுநாள் காலையில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு அழுகையாக செஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் அவங்களோட மனைவி இறந்துட்டாங்க, அவங்களோட குழந்தையே இறந்துட்டு. அப்புறம் 2வது சத்தம் கேட்டுச்சு, அவங்களோட மனைவி இறந்துட்டாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அப்புறம் இன்னொன்று அழுகு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா அந்த 3வது பாய் தான், அவங்களுக்கும் அதே நிலைமை தான். அவங்களோட மனைவி இறந்து போயிட்டாங்க, அவங்களோட வயிற்றுல உள்ள குழந்தையே இறந்து போயிட்டு. அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன். நான் ஒரு முடிவு பண்ணேன், நான் அமெரிக்காவில் படித்து இங்கே செட்டில் இங்கே நிறைய பெண்களுக்கு உதவி செய்யலான்னு நினச்சேன். அதே மாதிரி நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு இங்கே நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சேன். வேலூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு நினச்சேன். அங்கே அந்த $8 தேவைப்பட்டுச்சு. அந்த $8 ஏசப்பா சந்திச்சு நிறைய பெண்களுக்கு மருத்துவம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய நான் இறந்ததுக்கப்புறம் யார் பண்ணுவான்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை வர வச்சு நிறைய பெண்களுக்கு மருத்துவம் பண்ண சொல்லி கொடுத்தேன். முதல்ல மக்கள் நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அப்புறம் போக போக நிறைய மக்கள் வந்தாங்க. நிறைய மக்கள் நல்லா பண்ணி இன்னும் கூட முக்கியமாக பெண்களுக்கு உதவி செஞ்சோம். இன்னும் கூட அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இன்னும் கூட இருக்குது. என்னை சந்திச்ச ஏசப்பாவோ, நான் கடைசியில் வரைக்கும் இந்தியாவிலேயே இருந்து 90 வயசு வரை ஏசப்பாக்காக உதவி செஞ்சேன். உங்களோட தாளம் என்னை மாதிரி நீங்களும் உங்களோட படிப்புகளை ஏசப்பாவுக்கு கொடுங்க.